5 ஆண்டு காலம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகள் அதை நாங்கள் எடுக்கிறோம். ஆங்கில பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியோ வருதுன்னு தெரியல, பட் நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம்னா பிக் பண்ணி கேளுங்க. இரண்டாவது முறையாக இணையமைச்சராக தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய ஜல்சக்தி இணையமைச்சராக கர்நாடகா சார்ந்தவர் வந்திருந்தாங்க. தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீர் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நீங்கள் பேச்சு அதெல்லாம் சுமூகமான ஒரு நடவடிக்கைகள்லாம். உங்கள் கேள்வியே இந்த தேசம் ஒரே தேசம் ஒரே நாடு. நம்முடைய பிரதமர் அவர்கள் தான் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னா இந்த நாடு ஒரே நாடு. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் எந்த நேரத்துலையுமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. நம்முடைய மாநிலத்தில் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் அங்கே சரியான நேரத்தில் சொல்லி நம்ம நீட் தேர்வை பொறுத்தளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு படி அந்த மாணவர்களுக்கு அவர்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நீட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போகிறோம். இதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாமல், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அதிக அளவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்திய அளவில் அதிகமாக பேர் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் 100 நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வாங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கடந்த 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து எம்பிக்கள் கிடையாது. அப்பயும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழர்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் வைத்திருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி இன்னும் தொடரும், இன்னும் தொடரும். கொரோனா நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுடைய குடும்பம், அதாவது தவறி போனவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நாம் நிதி கொடுத்தோம். அதே போல் அவங்க ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது மாதிரி ஆனால் கூட அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ரயில்வே பாஸ் சொல்லியிருக்கோம், ரயில்வே அமைச்சர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் எடுக்கிறோம். இது நான் பதில் சொல்ல முடியாதுங்க. இது பிரதமர் அவர்கள் எங்களை பொறுத்தவரை 71 அமைச்சர்கள் பிரதமரோடு இருக்காங்க. பிரதமரோடு சேர்ந்து 72 பேர். இப்போ நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய குரலாக முருகனையா இருக்க போகிறார். பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது முருகனையா கூட இருக்க போகிறார். அதனால் ஒரு கேபினெட் மந்திரியாக என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்கள் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பர் 1. இரண்டாவது, காங்கிரஸ் அரசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, ஒரு ரொம்ப ரிஜிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நம்முடைய அமைச்சரவை இல்லைங்கண்ணா. பிரதமர் பேசும்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா அமைச்சரையும் சமமாகத்தான் பார்க்குறாங்க. அதான் நம்ம பிரதமருடைய கிரேட் குவாலிட்டி. எல்லா அமைச்சரும் சமமாக இந்தியாவை ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை கேபினெட்டு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது. முருகன் ஐயா அவர்கள் 2 ஆண்டு காலம் இதற்கு முன்பு அமைச்சராக, 3 ஆண்டு காலம் 2021 ஜூலையிலிருந்து 2024 தேர்தலுக்கு முன்பு அவருடைய செயல்பாட்டை பார்க்குறேன். 11 லட்சம் கோடி ரூபாய் ஒரு எம்பி அப்போ நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக இருந்தார். 11 லட்சம் கோடி எத்தனை மாநிலங்களுக்கு 10 ஆண்டுகளில் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். சில மாநிலங்களில் 3 கேபினெட் மந்திரிகள் இருக்கலாம், இன்றைக்கும் சில மாநிலங்களில் 3 கேபினெட் மந்திரி இருக்கிறாங்க.
ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடந்த 3 ஆண்டு காலமாக அமைச்சர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருந்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் இணைப்பு பாலமாக இருக்க போறாங்க. ஆனால் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையை எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது. கோயம்புத்தூர் பகுதியை திமுக கைப்பற்றிருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு வெற்றி விழாவை திமுக முடிவு காட்டுறது. அந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? நீங்க அங்கே வேட்பாளராக இருந்தும் பாஜகவோட மாநில தலைவராக இருந்து அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பார்க்குறீங்க. ஆனால் இது ஒன்றுமே இல்லை. முதல்ல வந்து அவங்க ஜூன் 14ஆம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தாங்க. ஜூன் 14ஆம் தேதி போஸ்டர்லாம் அடித்தாங்க, மேடையெல்லாம் போட்டாங்க. அப்புறம் யாரோ போய் முதலமைச்சர் சொன்னாங்க, அண்ணே போன வருஷம் ஜூன் 14ஆம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிரும், அதனால் ஜூன் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடினா வேறு மாதிரி ஆகி போயிருந்தேன்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா 15ஆம் தேதி வைங்க. அப்படித்தான் நாங்கள் இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது 15ஆம் தேதி. அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இன்றைக்கி முதலமைச்சர் அங்கே போகலாம், இவங்கெல்லாம் போகலாம், நாங்கள் முப்பெரும் விழா அவங்க எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்த சகுனமே பார்த்தீங்கன்னா தவறான சகுனம். ஜூன் 14லேருந்து 15க்கு மாறி இருக்கு. கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கிறதே திமுக. அதை நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசணும், ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும், மின்சார கட்டணத்திலேருந்து பல விஷயங்களை பேசணும். குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. எலெக்ஷன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதற்கு காரணம் திமுக. அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்ம பேசணும். அதனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும், கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது. 2026 சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம், அன்போடு அதை கைப்பற்றுவோம், மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுவரை அவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்க இடைத்தேர்தல். விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் பாமக நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு கருதுறீங்க? ஆனால் எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில் தள்ளி ஒரு தேர்தல். பட்டி அடைத்து ஒரு அமைச்சரும் ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு. எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை. இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம், போராடப் போகின்றோம். அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தும். தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷன்னாவே பணம் ஆறாக போகும் என்பதை, குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் எலெக்ஷன் கமிஷன், குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம், ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது. அதே கலெக்டர் இருப்பாங்க, அதே எஸ்பி இருப்பாங்க. இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எண்ணம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் வேண்டாம். ஆனால் ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான். இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீங்கள் அந்த அறிக்கையை படிச்சிங்களான்னு தெரியல நண்பர் அவர். எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளோ பலமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா தலைவர்களும் பேசி, எல்லா தலைவர்களும் முடிவு செய்து, கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி, அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க. இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. காரணம், பல காரணங்கள். இப்போ 40-40 ஜெயிச்சிருக்கலாம். அதே இது வந்து இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா? ஒத்துக்கிற இடைத்தேர்தல் 86% இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் எப்பொழுதுமே அரசியலில் மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம்.